புது நம்பரா இருக்கு. இது யாரு? வீடியோ கால் வராங்க. கிரியா, டிவில திருவ பத்தி தப்பாவா பேசுற? எடுடி, எடு போன எடு. ஏண்டி தொடப்பக்கிட்ட நீ கெட்ட கேடுக்க நீ திருவ பத்தி தப்பா பேசுறியா? ஏய், யாருடி நீ இவ்ளோ இன்டிசென்ட்டா பேசுற? டீசென்சிய பத்தி எல்லாம் நீ பேசாத. டீசென்சினா என்னன்னு தெரியுமா உனக்கு? திருவ பார்த்து கத்துக்கோ. நான் பார்த்ததுலே அவன் தாண்டி உலகத்திலே டீசென்ட்டான ஆளு. அவனை போய் தப்பா பேசிருக்க. ஆமா, திருவ பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? ஏய், சும்மா திரு திருன்னு சொல்லாத. அவனை பத்தி உனக்கு சரியா தெரியாது. எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். இன்னொரு டைம் அந்த வார்த்தைய நீ சொன்ன, சத்தியமா சொல்ற, நீ எங்க இருந்தாலும் சரி உன்னை தேடி வந்து நேர்ல அடிப்பண்டி. ஏய், அவனை தப்பா சொல்ல எனக்கு என்ன வேண்டுதலா? எனக்கும் அவனுக்கும் இடையில என்ன இருக்கு? அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான், அததான் சொன்னேன். உன்னால அதை நம்ப முடியலன்னா அது உன் பிரச்சனை. ஏய், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வார்த்தையை சொல்லாதன்னு. ஏய், அப்படி தாண்டி சொல்லுவேன். என்ன பண்ணுவ? அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். என்னடி சொன்ன? இரு, உன்னை வச்சுக்கிற. சொல்றி, இப்ப சொல்லு. இன்னொரு டைம் சொல்லு பாக்கலாம். என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாதுடி. நிஜமா சொல்றேன்டி, டிவில வந்த நியூஸ் பார்த்ததும் உன்னை சுட்டு கொல்லணும் போல எனக்கு வெறி வந்தது. இப்பயும் நான் அதே வெறியில தான் இருக்கேன். இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசுன, என்னடி பேச்ச காணோம்? ஆளு பார்க்க டீசென்ட்டா இருக்கா? கொஞ்சம் கத்தி பேசினா பயந்துருவேன் நினைச்சியா? நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு கேரக்டர் அசாசினேஷன். இன்னொரு வாட்டி பேசுனா செருப்பு பிஞ்சிரும். ஏய், என்னடி வீடியோ கால்ல ரொம்ப கத்துற? ஒரு தடவை இல்ல, 1000 தடவை சொல்லுவேன். திரு ரொம்ப மோசமானவன். அவன் என்கிட்ட போரைக்கத்தனமா நடந்துக்க பார்த்தான். உன்னால என்னடி செய்ய முடியும்? நம்ம பிளான் பண்ணி எல்லாமே பக்கவா போயிட்டு இருக்கா? பின்ன திருவ கம்பல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சது ஒரு காரணமா தான். அவன் அங்க இருந்தா கேஸ் ஸ்ட்ராங் ஆகாது. வீட்டுக்கு போனா நிச்சயம் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். தப்பு செய்யலனா ஏன் ஆபீஸை விட்டு ஓடணும்னு போலீஸ் கேள்வி கேட்பாங்க. அதுக்காக தான் அவனை போக சொன்னேன். அவனும் நம்பி போயிட்டான். சீக்கிரம் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுது. நான் எப்போ போலீஸ் கிட்ட போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். திரு வீட்ல தான் இருக்கான்னு. அந்த இன்ஸ்பெக்டர் நம்மால் தான். இனி என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். இந்நேரம் போலீஸ் திருவை அரெஸ்ட் பண்ண வீட்டுக்கு போயிருப்பாங்க. திரு நல்லா மாட்டிக்கிட்டான். நல்ல வேலை மும்பைக்காரன் நம்மளை கூப்பிட்டு வார்ன் பண்ணது நல்லதா போச்சு. எல்லாம் பக்கவா நடந்துகிட்டு இருக்கு. இனிமே இந்த ப்ராஜெக்ட் நடக்கவே நடக்காது. திருவை வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள அந்த மகா படாத பாடுபடுத்திட்டா. அவர் ஏன் போனோம்? அவர் போறது தப்பு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டா. திருவை நம்ப வச்சு அனுப்புறதுக்குள்ள அப்பா ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த வேலைக்காரி நம்ம வழியில அடிக்கடி குறுக்க வந்துட்டா இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இன்னைக்கு திருவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா சனி ஞாயிறு 2 நாள் கோர்ட் கிடையாது. திரு உள்ளதான் இருக்கணும். அந்த மும்பைக்காரர் சொன்ன மாதிரி திருவை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுறலாம். அப்புறமா மகாவை பார்த்துக்கலாம். நமக்கு முதல்ல வேண்டியது இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகக்கூடாது. அந்த ஆட் ஷூட்டும் நடக்கக்கூடாது. அதுதான் மெயின் அஜெண்டா. அதான் சக்சஸ் ஆக போகுதே. இனிமே என்ன கவலை? 10 கோடி ரூபாயோட துபாயில ஒரு பிளாட்.
இது பத்தாது கௌதம். திருவ 3 நாள் உள்ள வைக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்? அவனை நிரந்தரமா உள்ள வைக்கிறதுக்கு ஒரு விஷயத்த செய்யணும். என்ன பண்ண போற? அத அப்புறமா சொல்றேன். அக்கா, என்னக்கா சிரிப்பெல்லாம் பலமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. நான் ரொம்ப வருஷமா ஆசைப்பட்ட மாதிரி என்னோட முதல் காரை வாங்கிட்டேன் மகா. அப்படியா? இப்ப நான் வாங்கியிருக்கிற இந்த காரு ஏசி செம்ம கூலிங்கா இருக்கும். 14 டிகிரி. இந்த மாதிரி கூலிங்க நான் எந்த கார்லயும் பார்த்ததே இல்ல. இதுதான் எனக்கு பெஸ்ட், என்னோட ஃபேவரட்டும் கூட. இந்த சம்மருக்கு இதுதான் பெர்ஃபெக்ட். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உங்க காரு சிட்ரோன் ஏர்கிராஸ் எஸ்யூவியா? ஏய், டக்குனு கண்டுபிடிச்சிட்ட. வரியா, ஒரு ரைடு போலாம்? கண்டிப்பா போவோம், வாங்கக்கா. வா.